திரு ஜி.எஸ். கபட்டேயின் ஷீரடி அனுபவங்கள். இன்று காலைக்கு உரிய வழிபாட்டிற்கு பின் நான் உயர்த்தப்பட்டதாக உணர்ந்தேன். அதன்பின் பஞ்சதசியின் சில ஸ்லோகங்களை தத்தாத்திரேயருக்கு விவரிக்க ஆரம்பித்தேன். சிறந்த மனிதரான அவரும் நானும் பாபா வெளியே போகும்போதும் உள்ளே திரும்பும்போதும் சென்று தரிசித்தோம். ராதாகிருஷ்ணமாயி கொடுத்தனுப்பிய திராட்சை பழங்களையும் சில்லிமையும் அவர் அடிக்கடி எனக்கு கொடுத்தார். என் மகன் பலவந்திற்கு திராட்சைகளை கொடுத்தார் பாபா. மாலையில் மசூதி சுத்தம் செய்யப்படுவதை அறிந்து நான் அங்கு செல்லவில்லை. பிளேக் நோயை அகற்ற உதவும்படி அனைத்து மக்களும் பாபாவிடம் விண்ணப்பித்தனர். சாய்பாபா, சாலைகளை சுத்தமாக வைத்திருங்கள், சமாதிகளையும் கல்லறைகளையும் மயானங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளுக்கும் உணவளியுங்கள் என்று வழிகாட்டினார். அன்று மாலை செய்தித்தாள்களை படித்து கொண்டும் உரையாடி கொண்டும் பொழுதை கழித்தேன். உபாஷினி கவிதை எழுதி கொண்டிருந்தார். பின்பு சாவடிக்கரையில் பாபாவை தரிசித்தோம். ஆரத்தியிலும் கலந்து கொண்டோம். பின்பு சிட்னீஸ் மற்றும் அவரது இன்ஜினியர் நண்பர் ஒருவரும் புறப்பட்டு சென்றார்கள். காக்கட்ட ஆரத்திக்கு செல்ல விரும்பி அதிகாலையிலேயே விழித்திருந்தோம். மேகாவுடன் ஆரத்தியில் பங்கேற்றோம். பாபா வெளியே புறப்படுவது வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அதன் பின் அவர் வரும்போது தரிசித்தேன். இடைப்பட்ட நேரத்தில் கோகலேயின் பாடலை கேட்டேன். அவர் அருமையாக பாடுகிறார். இன்று காலை உணவு காலதாமதமானது. வழிபாட்டிற்கு உரிய வில்வ இலைகள் மேகாவுக்கு கிடைக்கவில்லை. எனவே வழிபாடு 1:30 மணி ஆகியும் பூர்த்தியாகவில்லை. ஆனால் சாய்பாபா சந்தோஷமான மனநிலையில் சிரித்து கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருந்தார். நான் மசூதிக்கு சென்றேன். பாபா ஒரு கதை சொன்னார். அங்கிருந்த பழம் ஒன்றினை கையில் எடுத்து, இப்பழத்தால் எத்தனை பழங்களை உற்பத்தி செய்ய இயலும் என்று என்னை பார்த்து கேட்டார். அதனுள் இருக்கும் விதைகளின் எண்ணிக்கையை பொறுத்து 1000 பழங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறினேன். அதை கேட்டு பாபா இனிமையாக சிரித்தார். சிரித்தபடியே அது அதனுடைய இயற்கை சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துள்ளது என்று கூறினார். அதன் பின் அடக்கமான சிறுமி ஒருத்தி இருந்ததாகவும் அவள் தன் அளப்பரிய சேவை மூலம் வளத்துடன் வாழ்ந்ததாகவும் கூறினார். அந்தி மாலையில் ஆதவன் அஸ்தமானமாக போகும் நேரம் உதி பிரசாதம் பெற்றோம். அதற்கு பின் அவர் மாலை நேர உலாவுக்காக புறப்பட்டு போகும்போது சாவடிக்கு எதிரில் நின்றிருந்தோம். தரிசனம் பெற்ற பின் பீஷ்மா, கோகலே, பாயி, தீட்சத் ஆகியோரின் பஜனை மழையில் நனைந்தோம். மாதவராவ் தேஷ்பாண்டேயும் உபாஷினியும் உடனிருந்தார்கள். மாலை நேரம் மகிழ்ச்சியுடன் கழிந்தது. வழக்கம் போல் எழுந்தேன், வழிபாடு செய்தேன். குளிக்க ஆவல் இருந்தாலும் வெந்நீர் தயாராகவில்லை. எனவே வெளியே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். ஸ்ரீ சாயி அப்போது உலா போனார். வணங்கினேன். அதன் பின் குளித்தேன். மசூதிக்கு சென்று சாயியை தரிசித்துவிட்டு ஆரத்தி முடிந்த பின் திரும்பினேன். மாலை சுமார் 4 மணிக்கு மீண்டும் மசூதிக்கு வந்தேன். என்னுடன் பீஷ்மா, பல்வந்த் ஆகியோரும் வந்தனர். பாந்த் ஹூக்கா கொண்டு வந்தார். பாபா ஹூக்காவில் ஒரு முறை புகைத்தார். அமராவதி திரும்ப மாதவராவ் அனுமதி கேட்டார். சாயி மகானோ காலை முடிவெடுப்பதாக கூறினார். அங்கிருந்த அனைவரையும் அகன்று போகச் சொல்லிவிட்டு ஒரு தந்தையைப் போல் எனக்கு அன்புடன் அறிவுரை கூறினார். அஸ்தமனத்திற்கு பிறகும் சென்று நாங்கள் அவரை தரிசித்தோம். ஆரத்தியிலும் கலந்து கொண்டோம். ஊரை விட்டு கிளம்ப வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அதிகாலையிலே எழுந்தேன். காக்கட்ட ஆரத்தியில் பங்கெடுத்து கொண்டேன். வேகமாக வழிபாட்டினை முடித்துக்கொண்டு மாதவராவ் தேஷ்பாண்டேயுடன் பாபாவை சந்திக்க மசூதிக்கு சென்றேன். நாளை அல்லது நாளை மறுநாள் செல்லலாம் என்றார் பாபாஜி. நீ கடவுளுக்கு மட்டுமே பணிவிடை செய், வேறெவருக்கும் பணிவிடை செய்ய வேண்டாம் என்றார். மேலும் கடவுள் எதை கொடுக்கிறாரோ அது குறைவதே இல்லை, மனிதன் எதை கொடுக்கின்றானோ அது நின்று நிலைப்பதில்லை என்றும் கூறினார். அதன் பிறகு உறைவிடம் திரும்பினேன். துர்வேஷ் சாஹிப் பால்க் வருவதைக் கண்டேன். இவர் அருமையான மனிதர். அவருடன் அவரது மனைவியும் சிங்க்னேவும் வந்தார்கள். சிங்க்னே பம்பாயில் பிரபலமான வழக்கறிஞர். பாபா சாஹிப் ஜாக்குடன் காலை உணவை உண்டேன். அதன் பிறகு படுத்து உறங்கி விட்டதால் மசூதிக்கு சற்று காலதாமதமாகவே சென்றேன். பாபாவுக்கு சாவடிக்கு அருகில் வணக்கம் செய்தேன். பின் பேசிக்கொண்டிருந்தேன். பீஷ்மா பஜனை செய்தார். காலை வழிபாட்டை முடித்துவிட்டு சிங்னே மற்றும் துர்வேஷ் பால்கியுடன் பேசிக்கொண்டிருந்தேன். துர்வேஷ் பால்கி அவர்களை ஹாஜி சாஹிப் என்றும் அழைக்கிறார்கள். இவர் பாக்தாத், கான்ஸ்டாண்டினோபிள், மெக்கா போலும் பல இடங்களுக்கும் சென்று வந்தவர். சாய்பாபாவும் அவரை மிகவும் விரும்பினார். உணவையும் அனுப்பி வைப்பார். சாயிஜி வெளியே செல்வதையும் திரும்பி வருவதையும் பார்த்து மரியாதை செய்தேன். அழகிய இனிய உளப்பாங்கில் உலா வந்தார்.
அனைவரும் அவருடைய உரையாடலை ரசித்தோம். மதிய உணவு இடைவேளைக்கு பின் என் மகன் பல்வந்த் படித்த டெல்லி பற்றிய குறிப்புகளை கேட்டோம். அது முடிந்ததும் பாபாவின் ஆசிகளை பெற்றோம். அதன் பின் சேஜ் ஆரத்தியில் கலந்து கொள்ள மசூதிக்கு சென்றோம். எனக்கு ஜலதோஷம் பிடித்திருந்தது. காக்கட்ட ஆரத்திக்கு போக முன்கூட்டியே என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அதிகாலை 3 மணிக்கே எழுந்தவன் என்னை அறியாமல் அயர்ந்து தூங்கிவிட்டேன். வழிபாட்டுக்கு பின் துர்வேஷ் சாஹிப்புடன் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஹாஜி சாஹிப் என்றும் ஹஷ்ரத் என்றும் அழைக்கப்பட்டு வந்தார். கர்ம யோகி என்று இந்து மதத்தில் அழைக்கப்படுபவர் போன்று திகழ்ந்தார். எண்ணற்ற ஊமைகளை எண்ணாமல் சொல்வதில் வல்லவர். இன்றும் பாபா வெளியே உலாவப் போவதையும் உலாவி விட்டு வருவதையும் கண்டேன். அவர் மகிழ்ச்சியான மனநிலையில் வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார். ஆரத்தி நிறைவடைந்ததும் இருப்பிடத்துக்கு திரும்பினேன். உணவு உண்டேன், ஓய்வெடுத்தேன். தூக்கம் வரவில்லை. பம்பாய் வக்கீல் அமிர்த பஜார் என்னும் பத்திரிகையின் 2 படிகளை அனுப்பியிருந்தார். ஆகவே படிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. அதே நேரம் ஒரு சென்ஸ் வழக்கை மேற்கொள்ள தந்தியும் வந்திருந்தது. ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்புதான் வார்தாவில் நடைபெறும் வழக்கினை ஏற்றுக்கொள்ளும்படி தந்தி வந்திருந்தது. பாபா நான் ஊர் திரும்ப அனுமதி அளிக்க மறுத்துவிட்டதால் வழக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன். இன்றைய தந்திக்கும் அதே நிலைதான். சாய்பாபாவிடம் எனக்காக மாதவராவ் தேஷ்பாண்டே அனுமதி கேட்டார். ஆனால் அவர் நாளை மறுதினம் அல்லது 1 மாதம் கழித்து செல்லலாம் என்று கூறிவிட்டார். இனி இந்த விஷயம் இதோடு தீர்க்கப்பட்டது. எனவே வழக்கம் போல் அமர்ந்து அவருக்கு வந்தனம் செய்தேன். வாதாவில் ஆரத்தி பஜனை கேட்டோம். இன்று புதிதாக வந்தவரில் ஹாடே என்பவரும் ஒருவர். அவர் ஒரு இளைஞரும் கூட. இவரின் தந்தை அமரேலியில் நீதிபதியாக பணியாற்றி அதன்பின் திவானாகவும் பணியாற்றியவர். அவரது மாமாவை கூட எனக்கு தெரியும். காலை வழிபாடு முடிந்து பாபா உலாவப் போவதையும் வருவதையும் பார்த்தேன். அவர் நல்ல மனநிலையில் இருந்ததை அறிய முடிந்தது. அவரது பேச்சில் வேடிக்கை வினோதம் நிறைந்திருந்தது. ரசித்தோம். மேகா வெளியே போய் வில்வ இலைகளை பறித்து வரப்போனதால் காலை உணவு தாமதமானது. அவரது தாமதமே காலதாமதற்கு காரணம். இன்று கோகலே ஊர் திரும்பிவிட்டார். எனவே மாலையில் ஹாஜி ஷாபிக் பால்கே, டாக்டர் ஹாடே, சிங்கனே ஆகியோருடன் பேசிக்கொண்டிருந்தேன். அதன் பின் மசூதிக்கு சென்றேன். தூரத்தில் வரும்போதே பாபா எங்களை கண்டுகொண்டார். எனது மகனை அருகே அழைத்து தர்ஷனை கேட்டார். சாவடிக்கு எதிரில் இருந்தே வணங்கினோம். இரவில் ஆர்த்தியின் போது வணங்கினோம். இன்று இரவு சாய்பாபா சாவடியில் துயில் கொள்கிறார். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாய்ராம்.